அதிமுக அம்மையோட இணக்கமாக இருந்திருக்காங்க முன்னாடி. அதுக்கப்புறம் சில பிரிவுகள் வந்து வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா அவங்க அதிமுக என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கு தான் அவர்கள் வாய்ப்பு நிறைய இருக்குது. அது வந்து அவர் உடம்பு சரியில்லை, அவர் அண்ணனை நம்புற மாதிரி இருக்கா இல்லை. அதாவது இப்போ ஓபிஎஸ் கூட தான் போய் பார்த்துட்டு வந்தார். உடனே என்ன சொன்னோம், ஓபிஎஸ் திமுகவில் சேருவார் அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து மீடியாக்களில் இல்லை வந்து அவருக்கு வேண்டாதவங்க வந்து புரளி கலப்புற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஜனவரி பிப்ரவரியில் பார்த்துக்கலாங்க, நான் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கா இல்லையா இப்போ சொல்ல மாட்டேன், தேர்தல் வரும்போது பார்த்துக்கலான்றார் அவர். ஸோ எந்த விதமான ஒரு கட்டமைப்பு உருவாக போகிறது. எடப்பாடி அவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அவர். ஸோ அவர்களுக்கும் பிஜேபிக்கும் என்ன அலைன்மெண்ட் இருக்குது. இடியில் கூட உங்களுக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் வருது, போலீஸ் ஸ்டேஷன் நிறைய குற்றச்சாட்டு வருது, இங்கே மரணங்கள் ஆவண கொலைகள் நடக்கிறது. இப்போ இதெல்லாம் வந்து வாய்மூடி மௌனமாக இருக்கிறாங்கல்ல ஆளுங்கட்சி தலைவர்கள், இல்லை ஆளுங்கட்சியில் இருக்கிற கூட்டணி தலைவர்கள்லாம். இப்போ அதுக்கு துரைமுருகன் ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டாரா? அதாவது இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பேசு பொருளாக இருக்க வேண்டும். எலெக்ஷன் கமிஷன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இவங்க வின் பண்ணுற மாநிலங்களில் இவங்க வின் பண்ணுற தேர்தல்கள்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து நல்லா செயல்பட்டுருவாங்க. நான் திருடுறேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா எதுக்கு 40,000 திருடணும்? 4 லட்சம் திருடி இருக்கலாம். அப்போது நீங்கள் 1940 சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் ஆண்டிங்க இல்லையா? அப்போல்லாம் நீங்கள் ஓட்ட திருடலன்னு யார் எப்படி நாங்கள் நம்புறது? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சுப்பிரமணியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் தமிழ். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சமீபத்தில் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து இல்லம் நாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு சுற்றுப்பயணத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரைக்கும் பிரேமலதா எந்த கூட்டணியிலையும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. ஏடிஎம்கே கூட்டணியில் 2024 வரைக்கும் இருந்தாங்க. தற்பொழுது ஏடிஎம்கே கூட்டணியிலையும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் தான் வந்தாங்க. நடுவில் அவங்க கட்சியினுடைய பொருளாளர் சுதீப்புக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு வந்து கேட்டாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு முரண்பாடுனால இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்போது தேமுதிக சுற்றுப்பயணத்திற்காக ஏடிஎம்கேவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ கேசி வீரமணி அவர்கள் வந்து சந்தித்து ஒரு வாழ்த்து மாதிரி தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சந்திப்பு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? சரி, தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து அதிமுக சார்புடைய கட்சி தான் நான் பார்க்குறேன். இப்போவும் ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா வந்து எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து அன்றைக்கி தேதியில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எல்கே சுதீஷ்க்கு வந்து அப்போ ராஜ்யசபா சீட்டு கொடுக்க முடியல. அவர் என்ன சொன்னார்னா, வருகின்ற 2026 தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறமா வரப்போகின்ற ராஜ்யசபா சீட்டில் வந்து ஒரு சீட் கண்டிப்பாக தேமுதிகவுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு லெட்டரே நான் பார்த்தேன் நான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த அதிமுக அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணியோட சார்புடைய மனப்பான்மையில் தான் தேமுதிக இன்றைக்கி இருக்காங்க. ஏன்னா அவங்களோட எப்போவுமே சித்தாந்தமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து அவர்கள் இறைபக்தி நிறைந்தவர்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணணும், நல்லது பண்ணணும் அப்படின்றது அந்த விஜயகாந்தோட அவரோட இது தானே கொள்கை வந்து அடிப்படையில் வர்றவங்க தான் அவங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இணக்கமாக அதிமுக அம்மையோட இணக்கமாக இருந்திருக்காங்க முன்னாடி. அதுக்கப்புறம் சில பிரிவுகள் வந்து வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா அவங்க அதிமுக என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கு தான் அவர்கள் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒன்று ஏன் வந்து யாருமே இன்றைக்கி வந்து இந்த கூட்டணியில் நான் இருக்கிறேன்னு அறிவிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அனைவரும் வந்து அவங்களோட களத்தில் சென்று 234 தொகுதிகளுக்கும் சென்று எந்தெந்த தொகுதிகளில் அவங்களோட கட்சியோட பலம் இருக்கிறது, எங்கே தொண்டர்களின் பலம் நிறைய இருக்குது, எங்கே வந்து வீக்காக இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் அனைத்து கட்சி தலைவர்களும் வந்து தொகுதிகளுக்கு போகிறாங்க. போயிட்டு அது முடிந்ததுக்கப்புறம் எத்தனை தொகுதிகளில் நமக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் நமக்கு குறைவாக இருக்குது, மற்றபடி கூட்டணி கட்சிகளுக்கு நிறைய இருக்குன்றதை வந்து களத்தில் போய் ஆராய்ந்து விட்டு அவங்க நெகோசியேஷன் டேபிளில் வரும்போது 2026 ஜனவரி பிப்ரவரி மாத காலகட்டத்தில் வரும்போது எங்களுக்கு 12 தொகுதிகளோ 15 தொகுதிகளோ இந்தந்த தொகுதிகளில் வந்து எங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீட் ஷேரிங்கில் உட்காரும்போது தான் இது வந்து கூட்டணி வந்து நிறைவு பெறும். ஆனால் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யாருமே இந்த கூட்டணியில் இருக்கிறேன் இல்லை இல்லைன்ற சொல்ல மாட்டாங்க. அது வந்து என்டிஏ கூட்டணி இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பலம் வாய்ந்த கூட்டணியாக அமைந்து இருக்கிறது. இதில் தமாக தலைவர் இவருக்கு ஜி.கே. வாசன் இருக்கிறாரு. அப்புறம் இன்னும் சில பல கட்சிகள் வருவாங்க வச்சுக்கோங்களேன். அவர்களோட இருந்த போன தேர்தல் தேமுதிக வந்து அதிமுக தான் இருந்தாங்க. அவங்க மீண்டும் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ப்ராபபிலிட்டி பார்த்திங்கன்னா 99% இருக்குது. அவங்க வந்து திமுகவில் போவாங்களா அப்படின்னா வந்து சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் கூட சந்திப்பெல்லாம் போச்சு. அது வந்து அவர் உடம்பு சரியில்லை, அவர் அண்ணனை நம்புற மாதிரி இருக்கா? இல்லை, அதாவது இப்போ ஓபிஎஸ் கூட தான் போய் பார்த்துட்டு வந்தார். உடனே என்ன சொன்னோம், ஓபிஎஸ் திமுகவில் சேருவார் அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து மீடியாக்களில் இல்லை வந்து அவருக்கு வேண்டாதவங்க வந்து புரளி கலப்புற மாதிரி தான் நான் பார்க்குறேன்.
அப்போ நீங்கள் என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக ஆயிட்டீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் அவங்க வீட்டில் நடக்கிற ஒரு நல்ல நிகழ்ச்சியோ இல்லை அசுப நிகழ்ச்சியிலையோ போய் கலந்துக்கவே கூடாது. ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து களத்தை வந்து மக்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். மக்கள்லாம் அந்த மீடியாக்கள் இருக்கிறோம், மக்களும் வச்சுக்கோங்களேன், எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்களா, அது தவறு. அதாவது ஒரு அவங்க வீட்டில் ஒரு இது அசந்தர்ப்பம் நடந்திருக்குது, அவர் அண்ணன் இருந்திருக்கிறார், அதை பார்க்குறாங்க, அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்குது, போய் பார்க்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸாக பார்க்கணும். ஸோ எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஸோ அவர் இப்போ ஓபிஎஸ் போனோன்னா பெருசாக இது பண்ணாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ தேமுதிக அவங்க போய் பார்த்துட்டு வந்துருக்குறாங்க. இது வந்து அரசியலை தாண்டி ஒரு மனித நேயம் சார்ந்தது தான் நான் பார்ப்பேன். ஒரு தலைவர் இன்னைக்கு எல்லாருக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, இன்றைக்கி தமிழகத்தோட முதலமைச்சர் அவர் தான். இங்கே இருக்கிற 8 கோடி மக்களுக்கு முதலமைச்சர் அவர் தான். அவர் தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. அவங்க வீட்டில் ஏதாவது நிகழ்ச்சி நடக்கும்போது கண்டிப்பாக போவாங்க. அந்த அரசியல் இதை தாண்டி, வெறுப்பை தாண்டி. அது மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் தேர்தல் என்று வரும்போது கண்டிப்பாக இவங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் இவங்க நெகோசியேஷன் டேபிளுக்கு போவாங்க. அப்போது என்டிஏ கூட்டணியில் என்னென்ன கட்சிகள் சேரப்போகிறது. ஸோ தினகரன் வருவார், வாய்ப்பு இருக்கிறது. ஓபிஎஸ் எனக்கு தெரிஞ்சு அவர் முன்னாடி சொன்னது வந்து ஜனவரி பிப்ரவரியில் பார்த்துக்கலாங்க, நான் வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கா இல்லையா இப்போ சொல்ல மாட்டேன், தேர்தல் வரும்போது பார்த்துக்கலான்றார் அவர். ஸோ எந்த விதமான ஒரு கட்டமைப்பு உருவாக போகிறது. எடப்பாடி அவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அவர். ஸோ அவர்களுக்கும் பிஜேபிக்கும் என்ன அலைன்மெண்ட் இருக்குது, அந்த அலைன்மெண்ட்டில் ஒத்து வருகின்ற மற்ற கட்சிகள் அனைவரும் சேர்க்கப்படுவார்கள். ஒற்றை குறிக்கோளோட திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்பதற்கு, வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பது 2026 மிக திண்ணமாக இருக்கிறார். வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியலுக்கு தொடர்பாக ஏன் இபிஎஸ் இன்னும் வாயை திறக்கலன்னு துரைமுருகன் அவர்கள் கேட்டிருக்காங்க. அது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்றது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன். அங்கே வந்து அவர்கள் வந்து அந்த களத்தில் போய் ஆராய்ந்து ஒவ்வொரு தேர்தல் வருவதற்கு முன்னாடியும் டூப்ளிகேட் வாக்காளர்ஸ் இருக்கிறாங்க, இல்லைனா இவங்க புலம்பெயர்ந்து போயிட்டாங்களா, கரெக்டாக இந்த அட்ரஸில் இருந்திருக்கிறாங்க, புலம்பெயர்ந்து போயிட்டாங்கன்னா அந்த மாநிலத்தில் அவங்களை சேர்க்கணும், அந்த மாதிரி கள ஆய்வு பண்ணுவாங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் நடத்துறத வந்து இப்போ அரசியலுக்காக உடனே வந்து அவங்க வந்து எங்களை தோற்கடிக்கிறதுக்காக நாங்கள் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறது வந்து எப்படி ஒரு நியாயமாக இருக்கும். இப்போ இடியில் கூட உங்களுக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் வருது, போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய குற்றச்சாட்டு வருது, இங்கே மரணங்கள், ஆவண கொலைகள் நடக்கிறது. இப்போ இதெல்லாம் வந்து வாய்மூடி மௌனமாக இருக்கிறாங்கல்ல ஆளுங்கட்சி தலைவர்கள், இல்லை ஆளுங்கட்சியில் இருக்கிற கூட்டணி தலைவர்கள்லாம். இப்போ அதுக்கு துரைமுருகன் ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டாரா? அதாவது இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பேசு பொருளாக இருக்க வேண்டும். எலெக்ஷன் கமிஷன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இவங்க வின் பண்ணுற மாநிலங்களில், இவங்க வின் பண்ணுற தேர்தல்கள்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து நல்லா செயல்பட்டுருவாங்க. ராகுல் காந்தி நேற்று அதை தானே சொன்னார், 40,000 வாக்காளர்கள் வந்து போலி பட்டியலில் வந்து இணைச்சிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷனோட சேர்ந்து பாஜக ஓட்டை திருடுது அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நான் திருடுறேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா எதுக்கு 40,000 திருடணும்? 4 லட்சம் திருடி இருக்கலாமே இல்லைங்களா? அப்போது நீங்கள் 1946 சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் ஆண்டிங்க இல்லையா? அப்போல்லாம் நீங்கள் ஓட்டை திருடலான்னு எப்படி நாங்கள் நம்புறது? அதாவது எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா முதல்ல இவிஎம் சொன்னாங்க, இந்த எலெக்ஷன் ஓட்டிங் மிஷின் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தேர்தல் நடக்கும்போது மட்டும் ஜம்முவில் வந்து இவங்க வின் பண்ணிவிடுவாங்க, காஷ்மீரில் அவர்கள் வின் பண்ணும் ஆளுங்க இந்திய கூட்டணி வின் பண்ணும்போது அங்கே மட்டும் இவிஎம் ஒழுங்காக ஒர்க் ஆகிடும், அங்கே மட்டும் ஓட்டுகள் திருடப்படாது. தமிழ்நாட்டில் ஓட்டுகளே திருடப்படாது, தமிழ்நாட்டில் இவிஎம் மிஷின் நல்லா வேலை செய்யும், கர்நாடகாவில் வேலை செய்யும். கர்நாடகாவில் இவிஎம் இந்த நீங்கள் 40,000 வாக்காளர் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா, ஏன் இப்போ கர்நாடகாவில் ஃபுல்லாகவே சேர்த்துருக்கலாமே, முழுவதுமாக சேர்த்து வின் பண்ணிட்டு போயிருக்கலாமே, தெலுங்கானா பண்ணியிருக்கலாமே, எப்படி செலக்டிவாக பண்ண முடியும்? அதாவது டூப்ளிகேட் வாக்காளர் சேர்த்துருக்காங்க அப்படின்னா சார், அதாவது நானும் வாக்களித்து கொண்டு வருகிறேன், கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களாக வாக்களித்து கொண்டு வருகிறேன். அதாவது நீங்கள் ஒரு பூத்துக்கு வாக்களிக்க போகிறீங்க அப்படின்னா அங்கே எல்லா கட்சியை சேர்ந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. என் பேர் சுப்பிரமணியன் அப்படின்னா நான் அந்த பூத்துக்கு போகிறேன்னா அந்த பூத்தில் போயிட்டு என்னை கேட்பாங்க, அந்த எலெக்ஷனுக்காக நடத்துகிற அந்த தேர்தல் அதிகாரி கேட்பார், என்னோடய சீட் நம்பர் சொல்லுவார், என் பேரை சொல்லுவார், திருட்டு சொல்லுவார், அப்பா பேர் சொல்லுவார். பார்த்தோன்னா எல்லாரும் பார்ப்பாங்க. என்ன பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து சிக்னல் கொடுப்பாங்க, எஸ் நமக்கு தெரிஞ்ச ஆள் தான். அதுக்கு ஒரு ஏதாவது வேற ஒரு ஆள் என் பேரில் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுவாங்க. அப்போது அங்கே இருக்கிற பூத் கமிட்டி மெம்பர்ஸ், இந்திய கூட்டணி பூத் கமிட்டி மெம்பர்ஸ் அனைவரையும் வந்து பாஜக விலைக்கு வாங்கிவிட்டு தான் இல்லைங்களா? தோற்ற பிறகு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்கிறது, அவங்க என்ன சொல்லலாம், குற்றச்சாட்டுக்கு நீங்கள் சொல்லலாம், அதுக்கு என்ன சொல்லுங்கள், ஆவணங்கள் கொடுங்க, ஃபார்முலா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அது கண்டிப்பாக அது இண்டிபெண்டன்ட் பாடி, அதற்கு மேலே வந்து விசாரணை நடத்துவார்கள். அந்த விசாரணையில் வந்து உங்களுக்கு வந்து ஏற்புடையதாக இல்லைன்னா யூ கேன் கோ டு சுப்ரீம் கோர்ட். நீங்கள் வந்து பொதுவெளியில் வந்து சொல்கின்ற வார்த்தைகளை வைத்துக்கொண்டு இண்டிபெண்டன்ட் பாடி எதுவும் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஃபார்முலா கம்ப்ளைண்ட் கொடுங்க, அஃபிடேவிட் கொடுங்க, தரவுகளை கொடுங்க. இவ்வளோ வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக உலக நாடுகளில் பார்த்திங்கன்னா 750 கோடி மக்கள் இருக்காங்க, மொத்தம் நம்ம 145 கோடி மக்கள், 20% நம்ம இங்கே வந்து ஓட்டர்ஸ் இருக்காங்க, நாட்டு மக்கள் இருக்கிறாங்க, அதில் 80 கோடி மக்கள் வாக்களிக்கிறாங்க.
எல்லா ஜனநாயகம் சொல்கிறாங்க இந்தியாவில் எவ்வளோ சூப்பராக டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்க முடிகிறது. எதிர்க்கட்சிகள் கண்டிப்பாக அவர்கள் வந்து தோல்வியை வந்து ஒத்துக்கொள்ள மனம் இல்லாமல் கண்டிப்பாக இது மாதிரி குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க. எஸ், எங்கேயாவது ஒரு இஷ்யூ இருக்குங்க, அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இருக்கும்போது அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது வந்து ஒரு வின்னிங் மார்ஜின் அளவுக்கு பண்ண முடியுமா? எனக்கு நம்பிக்கை இல்லை. வின்னிங் மார்ஜினுக்கு உங்களால் பண்ண முடியும்னா ஏன் வந்து உங்களை டெபாசிட்டே இழக்க வச்சிடலாமே? 2014 ஆட்சி மாறும்போது அப்போ ஏன் காங்கிரஸ் பண்ணல? அப்போ பிஜேபி பண்ணிச்சா? பிஜேபி எப்படி வின் பண்ணாங்க இல்லைங்களா? அதாவது நீங்கள் வந்து இப்போது 52 சீட் வச்சுருந்தீங்க. மகாராஷ்டிராவிலலாம் மக்கள் தொகையை விட வாக்காளர் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி பேசியிருக்காங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன். அந்த டூப்ளிகேட் வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவர்கள் வாக்களித்தார்களா? அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? ஒன்றும் இல்லைங்க. இவர் தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆர்ஜேடியோட தலைவர் அவர்கிட்ட 2 வாக்காளர் அட்டை இருக்குது அப்படின்னு ஒத்துன்ட்ருக்கிறாரு. ரைட்டுங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கொடுத்தது எலெக்ஷன் கமிஷன் தப்பு அப்படின்றாரு. நான் வாங்கினது தப்புன்னே சொல்ல மாட்டுறாங்க. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து நம்ம வீட்டு வாசலில் ஒரு பைக்கை வச்சுட்டு போயிடுறோம். ஸோ பைக்கை வந்து திருடர் வந்து திருடின்னு போயிடுவானா, வெளியில் வச்சது நம்ம தப்புன்னு சொல்லுவாங்களாம். அது மாதிரி தான் நான் 2 சீட்டு வாங்கிப்பேன், நான் 2 அட்டை வாங்கிப்பேன், எலெக்ஷன் கமிஷன் அட்டை வாங்கிப்பேன், நான் கொடுத்தது உங்கள் தப்பு. இது எப்படின்னா, இங்கே வந்து கிட்னி திருடின்னு போனாங்க பார்த்தீங்களா, அதை வந்து முறைகேடுன்றாங்க. அது மாதிரி தான் குடிகாரர்களே மதுப்பிரியர்கள் சொல்கிறாங்க. இது மாதிரி நான் எலெக்ஷன் கமிஷன் கார்டு 2 வச்சுருக்கிறேன்னா அது ஏன் தப்பு இல்லை, ஓன் தப்பு. அது யார் சொல்கிறாரு? அரசாங்கத்தில் பதவியில் இருந்தவர், மக்கள் ரெப்ரசன்டேட்டிவ், இவரே ஒரு வார்த்தை இப்படி சொல்லும்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்களும் வந்து அந்த எலெக்ஷன் சிஸ்டமில் இருந்ததாங்க தானே. அப்போ இதை தவறு இருக்குங்க, சரி பண்ணுங்க அப்படி சொல்லியிருக்கணும்ல. அதை உடனே தோற்று போனதுக்கப்புறம் இதை வந்து எனக்கு வந்து வின்னிங் மார்ஜின் வந்து இதனால தான் வந்தது அப்படின்னு சொன்னால் ஏற்புடைய யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் எதிர்க்கட்சிகளாக எப்போவுமே வந்து குற்றச்சாட்டு சொல்லுவீங்க. குற்றச்சாட்டு வந்து மக்கள் ஏற்றுப்பாங்க. ஆனால் ப்ரொவைடட் அது வந்து ஒரு ஃபோரமில் எலெக்ஷன் கமிஷனில் போய்ட்டு அது வந்து நீங்கள் வந்து அஃபிடேவிட்டாக கொடுக்கணும். அது வந்து உண்மைத்தன்மையை ஆராய்ந்து விட்டு அதில் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ஒரு இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா தே வில் அப்பீல் டு சுப்ரீம் கோர்ட், மேலே உள்ள அத்தாரிட்டிஸ்க்கு போவாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அதில் தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து சிஸ்டம் வந்து சரி செய்யப்படும். அதில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ தண்டனைக்குள்ளாவார்கள். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் வந்து நாங்கள் தோக்கிற தொகுதிகளில் மட்டும்தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து எங்களுக்கு வந்து இது பண்ணிட்டாங்க, எலெக்ஷன் வெண்டிங் மிஷின்லாம் ஒழுங்காக ஒர்க் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்புடையதில்லை, நகைப்பாக இருக்குது. அது பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தம்பி.